ஒன்றிணைப்பி அதிகாரம் 12. வாக்குத்தத்தத்தின் தேசத்தை நெப்பி தரிசனத்திலே காணுதல். அதில் வசனம் சொல்லிவரின் நீதியும் அக்கிரமம் வீழ்ச்சியும் அவர்கள் மத்தியிலே தேவ ஆட்டுக்குட்டியானவர் வருதல். 12 சீஷர்களும் அப்போஸ்தலரும் அவ்வாறு இஸ்ரவேலிலே நியாயந்தீர்ப்பார்கள். அவிசுவாசத்திலே நலிந்தவர்கள் அருக்களிப்பும் அசுசியம் உள்ள நிலை ஏறக்குறைய கிமு 600ஆம் வருஷம் முதல் 592ஆம் வருஷம் வரை. 1. தூதன் என்னை நோக்கி, என் சந்ததியும் என் சகோதரனாகிய சந்ததியும் பார் என்றான். நான் வாக்குத்தத்தத்தின் தேசத்தை பார்த்தேன். ஆம், எண்ணிக்கையிலே சமுத்திரத்தின் மணலைத்தனையாய் உள்ள திரளான ஜனங்களையும் கண்டேன். வசனம் 2. அந்த திரளானோர் ஒருவருக்கொருவர் விரோதமாய் யுத்தம் செய்ய ஒன்றாக கூடி இருப்பதையும் நான் கண்டேன். நான் யுத்தங்களின் பதந்தைகளையும் என் ஜனத்தின் மத்தியிலே அநேகர்கள் பட்டயத்தால் கொலை செய்யப்படுவதையும் கண்டேன். வசனம் 3. தேசத்திலே யுத்தத்தினாலும் பிணக்குகளினாலும் அநேக தலைமுறைகள் கடந்து போவதையும் கண்டேன். ஆம், நான் என்னால் கணக்கிட முடியாத பல பட்டணங்களையும் கண்டேன். வசனம் 4. வாக்குத்தத்தத்தின் தேசத்தின் மேற்பரப்பிலே ஒரு இருண்ட மூடுபனியும் நான் கண்டேன். மின்னல்களையும் கண்டேன். நான் இடி முழக்கங்களையும் பூமி அதிர்ச்சிகளையும் எல்லா விதமான இரைச்சல்களையும் கேட்டு பூமி பறவைகளும் வெடிப்புகளையும் கண்டேன். மலைகள் துகள்களாய் உருண்டு போவதையும் கண்டேன். பூமி சமவெளியின் பிளப்பதையும் கண்டேன். மேலும் அநேக பட்டணங்கள் இடிமுழக்கப்படுவதையும் நான் கண்டேன். பல நெருப்பினால் எச்சரிக்கப்படுவதையும் கண்டேன். பூமி நடுங்குகிறதால் பலர் உருவதையும் கண்டேன். வசனம் 5. இந்த காரியங்களை நான் பார்த்த பின் இருண்ட குகை பூமியின் பரப்பின் மீது இருந்து கடப்பதையும் கண்டேன். இதோ, கர்த்தரின் பெரிதும் பயங்கரமான நியாய தீர்ப்புகளினால் விழுந்து போகாத திரளானோரையும் கண்டேன். வசனம் 6. நான் வானங்களை திறப்பதையும் பரலோகத்தில் இருந்து தேவ ஆட்டுக்குட்டி இறங்குவதையும் கண்டேன். மேலும் அவர் கீழே இறங்கி வந்த தம்முடைய அவர்களுக்கு காண்பித்தார். வசனம் 7. பிற 12 பேரின் மீதும் பரிசுத்த ஆவியானவர் இறங்குவதையும் நான் கண்டதை சாட்சி பகிர்கிறேன். மேலும் அவர்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டார்கள். வசனம் 8. அந்த தூதன் என்னிடம், இதோ, உன்னுடைய சந்ததிக்கு ஊழியம் செய்ய தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டி 12 சீஷர்கள் என்றான். வசனம் 9. அவன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானவரின் 12 அப்போஸ்தலரையே நினைவிலே வைத்திருக்கிறாயா? இதோ, இஸ்ரவேலின் 12 கோத்திரத்தாரையும் நியாயந்தீர்ப்பார்கள் இவர்களே என்றான். நீங்கள் இஸ்ரவேலின் வீட்டாராய் இருப்பதால் உனது சந்ததியின் 12 ஊழியக்காரர்கள் இவர்களானால் நியாயத்தீர்க்கப்படுவார்கள். வசனம் 10. நீ காண்கிற இந்த 12 ஊழியக்காரர்கள் உன்னுடைய சந்ததியை நியாயத்தீர்ப்பார்கள். இதோ, அவர்கள் என்றென்றும் நீதிமான்களாய் இருப்பார்கள். ஏனெனில் தேவ ஆட்டுக்குட்டியானவரின் அவர்களின் விசுவாசத்து நிமித்தம் அவர்களின் வஸ்திரங்கள் அவரின் இரத்தத்தால் வெண்மையாக்கப்படுகின்றன என்றான். வசனம் 11. தூதன் என்னை நோக்கி, பார் என்றான். நான் பார்த்து 3 தலைமுறைகள் நீதியிலே கடந்து சென்றதையும் கண்டேன். அவர்களின் வஸ்திரங்கள் தேவ ஆட்டுக்குட்டியானவரை போலவும் வெண்மையாயிருந்தன. மேலும் தூதன் என்னை நோக்கி, அவர்கள் விசுவாசித்த நிமித்தம் அவர்கள் ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தினாலே வெண்மையாக்கப்பட்டார்கள் என்றான்.
வசனம் 12. நிப்பியனாகிய நான் 4வது தலைமுறையிலே அநேகர் நீதியிலே கடந்து செல்வதை கண்டேன். வசனம் 13. பூமியில் உள்ள திரளானவர்கள் ஒன்றாக கூடி வருவதை நான் கண்டேன். வசனம் 14. தூதன் என்னை நோக்கி, இதோ உன் சந்ததியும் உன்னுடைய சகோதரன் சந்ததியும் பார் என்றான். வசனம் 15. நான் என் சந்ததியும் ஜனங்களையும் என் சகோதரர் சந்ததியும் எதிர்த்து திரளானோர் ஒன்று கூடி இருப்பதையும் கண்டேன். அவர்கள் ஓடி வருவதற்காக ஒன்றாக கூடி இருந்தார்கள். வசனம் 16. தூதன் என்னிடம், உன் தகப்பன் சொன்ன நீதியான ஆம், அவன் கண்ட அசுசியான தண்ணீருள்ள நீரூற்றை பார், அதன் ஆழங்களால் நரகத்தின் ஆழங்கள் என்றான். வசனம் 17. அந்த 2 மூடுபனி மனுபுத்திரன் கண்களை குருடாக்கி இருதயங்களை கடினமாக்கி அவர்கள் அழிவையும் வழி தப்பி போகவும் அகால பாதையிலே போக செய்யவும் பிசாசின் சோதனைகளையும். வசனம் 18. உன் தகப்பன் கண்ட இந்த பெரிய விசாலமான கட்டிடம் மனுபுத்திரரின் வீணான கட்டளைகளும் கர்வமாயிருக்கிறது. உலக ஆரம்பம் முதல் அக்காலம் வரைக்கும், அக்காலம் முதல் என்றென்றுமாய், ஆம், நித்திய தேவன் என்று மற்றும் பரிசுத்த ஆவியானவர் தாமே சாட்சி பகிர்கிற மேசியாவின் தேவ ஆட்டுக்குட்டியானவரின் நீதியின் வார்த்தைகளாகிய ஒரு பெரிய பயங்கரமான பெரும் பிளவும் அவர்களை பிரிக்கும். வசனம் 19. தன் தூதன் இந்த வார்த்தைகளை பேசியபொழுது தூதனின் வார்த்தைகளின் படியையும் என் சகோதரன் சந்ததி என் சந்ததியாய் எதிர்த்து போராடுவதை கண்டேன். என் சந்ததியின் கர்வத்தாலும் பிசாசின் சோதனையினாலும் என் சகோதரரின் சந்ததியார்கள் என் சந்ததியை மேற்கொள்வதை கண்டேன். வசனம் 20. நான் பார்த்தபொழுதோ என் சகோதரன் சந்ததி என் ஜனங்களின் என் சந்ததியும் மேற்கொள்வதை கண்டேன். அவர்கள் பூமியின் மேற்பரப்பிலே மீது திரளாக சென்றார்கள். வசனம் 21. அவர்கள் திரளானவர்கள் ஒன்றாக கூடி இருப்பதையும் கண்டேன். மேலும் நான் அவர்கள் மத்தியிலே யுத்தங்களையும் வதந்தைகளையும் கண்டேன். யுத்தங்களிலும் வதந்தைகளிலும் பல தலைமுறைகள் கடந்து செல்வதையும் கண்டேன். வசனம் 22. தூதன் என்னை நோக்கி, இதோ இவர்கள் அவிசுவாசத்திலே படிப்படியாக நழுவுகிறார்கள் என்றான். வசனம் 23. அவர்கள் அவிசுவாசத்தின் படிப்படியாக நலிந்து பின்பு அவர்கள் கருமை மற்றும் அருக்களிப்புவர்களாகவும் எல்லா விதமான அருவருப்புகளையும் முழு சோம்பலையும் கொண்ட ஒரு அசுசியான ஜனமாக மாறினார்கள் என்று கண்டேன்.